வெளிப்படுத்தின விஷயத்துல இருந்து நம்ம ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்க்க போறோம். ஏன்னா வரக்கூடிய நாட்கள்ல நம்ம அதை பற்றின ஒரு டீகோடிங் நம்ம பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விஷயத்துல நிறைய காரியங்கள் நம்பர் 7ல என்ன செய்து வருது, நம்பர் 7. இந்த 7 பரிபூரணத்தை குறித்து நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ இந்த நம்பர் 7 என்னென்ன காரியங்கள் இருக்குது, அந்த வெளிப்படுத்தின விஷயத்துல நிறைய காரியங்கள் நெகட்டிவான 7 காரியங்கள் இருக்கு. உதாரணமா 7 மலை, 7 மலையின் மத்தியில் இருக்கிற ஒரு ஸ்திரீ அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஆனா இது சம்பந்தமா உள்ள மத்த எல்லா காரியத்தையும் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். மத்த 7 காரியத்தை 7 பற்றி நம்ம பார்க்க போறோம். முதலாவது காரியம் நம்ம பார்க்க போறது 7 சபைகள். 7 சபைகள். இந்த 7 சபைகளை பற்றி நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல நீங்க பார்க்கலாம். எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலடெல்பியா, லவோதிஷியா, இப்படி 7 சபைகளை பற்றி நீங்க அதுல பார்க்கலாம். இந்த 7 சபைகளை பற்றி விவரமா நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சோ 7 சபையை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதனுடைய டீகோடிங், ஒவ்வொரு சபையினுடைய பேரின் டீகோடிங், நம்ம உள்ள காரியங்களை பார்க்க போறது இல்லை. ஆனா 7 சபையினுடைய காரியத்தினுடைய டீகோடிங் நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதில் உள்ள முக்கியமான வார்த்தைகளை நம்ம டீகோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு பிறகு நம்ம பார்க்க போறது 7 தூதர்களை பற்றி பார்க்க போறோம். 7 சபைகளுக்கு அனுப்பப்படுகிற 7 தூதர்கள். இந்த 7 தூதர்களோடு தேவன் பேசுகிற விதம் எப்படி அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதையும் டீகோடிங்கோட நம்ம என்ன செய்வோம், கர்த்தருக்கு சித்தமானால் நம்ம அதை நிச்சயமா பார்ப்போம். அதுவும் நீங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம். 3வது காரியம் நம்ம முத்திரைகளை பற்றி பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்துல ஒரு புஸ்தகம் இருக்கு. அந்த புஸ்தகம் 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பைபிள் சொல்லுது. சோ இந்த 7 முத்திரைகள் எப்படி உடைக்கப்படுது, உடைக்கப்படும் போது உள்ள என்னென்ன காரியங்கள் நடக்குது அப்படிங்கறத நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அதை நீங்க 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்திலையும் அந்த நீங்க முத்திரைகளை பற்றின விவரங்களை நீங்க என்ன செய்ய பார்க்க முடியும். அதுல விசேஷமானது எது தெரியுமா, 7வது முத்திரை. 7வது முத்திரை பற்றி அதிகமா விவரமா எதுவுமே கொடுக்கப்படல. வெறும் ஒரே ஒரு காரியம் கொடுக்கப்பட்டிருக்குது. 7வது முத்திரையை உடைக்கும் பொழுது பரலோகத்துல ஏறக்குறைய 1/2 மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படிங்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான். சோ இதை பற்றி நம்ம என்ன செய்வோம், நம்ம தியானிப்போம். சோ 7 சபைகள், 7 தூதர்கள், 7 முத்திரைகள், அடுத்தது 7 எக்காலங்கள். 7 எக்காலங்களை பற்றி பார்ப்போம். இந்த 7 எக்காலங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இருந்து நீங்க பார்க்கலாம். ஓகே, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 7 எக்காலங்களை பற்றி நம்ம பார்ப்போம். அதே மாதிரி 10ஆம் அதிகாரத்துல 7 இடி முழக்கத்தை பற்றின டீகோடிங் பார்க்க போறோம். ரொம்ப அருமையா இருக்கும், மிஸ் பண்ணிடவே செய்யாதீங்க. ஏன்னா ஒவ்வொரு டீகோடிங் நீங்க பாத்தீங்கன்னா அதுல ரொம்ப அருமையான காரியங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். இந்த இடி முழக்கத்தெல்லாம் டீகோட் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அருமையா இருக்கும். சோ இந்த இடி முழக்கத்தை பற்றி நம்ம பார்க்க போறோம். 7 இடி முழக்கங்கள். அடுத்தது 7 கலசங்கள். 7 கலசங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இருந்து நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம் அந்த கலசங்களை பற்றி. அது பிறகு 7 வாதைகளை பற்றி நம்ம பார்க்க போறோம். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். இப்படி 7 காரியத்தை நம்ம என்ன செய்ய பார்க்க போறோம். இது எல்லாமே பிரஜாதியருடைய கால ஆரம்பத்துல இருந்து புதிய வானம் புதிய பூமி தோன்றது வரைக்குள்ள அனைத்து காரியங்களும் இதுல அடங்கி இருக்குது. எல்லாமே அடங்கி இருக்கு. நம்ம அந்த அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டதுல இருந்து சபை துவங்கின நாட்கள்ல இருந்து புதிய வானம் புதிய பூமி தோன்றது வரைக்குள்ள எல்லா காரியமும் இந்த 7 காரியத்துல நீங்க என்ன செய்யலாம், பார்க்கலாம். சோ இதுல நம்ம டீகோடிங்கோட நம்ம என்ன செய்ய போறோம், சந்திக்க போறோம். இதுக்கு உங்களுடைய ஜெபம் எனக்கு தேவை. எனக்காக நீங்க ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.